வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மூத்த குடிமக்களுக்கு சலுகை சட்டமன்ற தேர்தல் சார்ந்து புதிய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, இதன் மூலம் எவ்வாறு அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயன்பெற முடியும் என்பது குறித்து முழு விவரங்களையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் அரசு ஊழியர்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் பல முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 23/4/2026 வியாழக்கிழமை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவில் 85 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக வாக்களிக்க தேவையான உதவிகளை பெற சாக்ஷம் ஆப் எனும் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த செயலியை பயன்படுத்தி அவர்கள் தங்களுக்கு தேவையான வசதிகளை முன்கூட்டியே தெரிவிக்க முடியும். இதன் அடிப்படையில் வாக்குச்சாவடிகளில் சாய்வு தளம், சக்கர நாற்காலி, உதவியாளர், குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதி போன்ற அடிப்படை அம்சங்கள் முழுமையாக ஏற்பாடு செய்யப்படும். குறிப்பாக சேலம் மாவட்டத்தை சேர்ந்தோர் இந்த செயலியினை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள், பாதுகாப்பு படையினர் மற்றும் அத்தியாவசிய சேவையில் உள்ள சர்வீஸ் ஓட்டர்ஸ்களுக்காக ETPBMS எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பேலட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முறையில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் தபால் வாக்குச்சீட்டுகளை மின்னணு வழியில் அனுப்புவார்கள். வாக்காளர்கள் அந்த வாக்குச்சீட்டில் தங்களது விருப்பமான வேட்பாளரை தேர்வு செய்து ஃபார்ம் 13A, 13B, 13C, 13D போன்ற தேவையான ஆவணங்களுடன் முறையாக பூர்த்தி செய்து திரும்ப அனுப்ப வேண்டும். இந்த முறை முழுமையாக பாதுகாப்பானதாகும். QR கோடு மற்றும் EPBD போன்ற சரிபார்ப்பு முறைகள் மூலம் ஒவ்வொரு வாக்கும் உறுதிப்படுத்தப்பட்டு பின்னர் விதிமுறைகளின்படி எண்ணப்படும். அதே நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் வாக்காளர்களை அடையாளம் காணும் செயல்முறைகள் குறித்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி அனைத்து வாக்காளர்களும் வாக்குச்சாவடிக்கு வரும்போது தங்களது அடையாள அட்டைகளை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொருவரும் சுதந்திரமாகவும் தடையின்றியும் தங்களது வாக்குரிமையை பயன்படுத்துவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்கிறது. மொத்தத்தில் இந்த அறிவிப்புகள் தேர்தல் செயல்முறையினை மேலும் எளிமையாக்கவும் அனைத்து தரப்பு மக்களும் சமமான வாய்ப்புடன் வாக்களிக்க உதவுகின்றன. குறிப்பாக மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பணியில் ஈடுபடக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு பெரிய சலுகையாக அமைகிறது. அனைவரும் இந்த வசதிகளை பயன்படுத்தி தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.